உங்க வீட்டு மனைய எந்த கிரகம் ஆளுமை செய்கிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க வீடு கிழக்கு திசை பார்த்த மனையாக இருந்தால் அந்த மனையின் தலைவன் சூரியன். உங்க வீட்டினுடைய மனையுடைய தெற்கு பகுதிகளிலும் கிழக்கு பகுதிகளிலும் ரோடு இருந்து கார்னர் சைட்டா இருந்ததுன்னா இது சுக்கிரனுடைய மனை என்று அழைக்கப்படுகிறது. தெற்கு திசை பார்த்த மனை செவ்வாயினுடைய மனை என்று அழைக்கப்படுகிறது. நம் மனையிலிருந்து தெற்கும் மேற்கும் சாலை இருக்கின்ற பட்சத்தில் அது ராகுவினுடைய மனை என்று அழைக்கப்படுகிறது. நம் மனை மேற்கு பார்த்திருக்கிறது அப்படின்னா அது சனி பகவானுடைய மனையாக அழைக்கப்படுகிறது. நம் மனையினுடைய மேற்கு வடக்கு பகுதிகளில் சாலை இருந்துச்சுன்னா அது சந்திர பகவானுடைய மனையாக கருதப்படுகிறது. நம் வீட்டினுடைய மனை வடக்கு திசை நோக்கி இருக்கிறது அப்படின்னா அது புதன் சம்பந்தப்பட்ட மனையாக சொல்லப்படுகிறது. நம் மனையினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் சாலை இருந்துச்சுன்னா அது குரு கடாட்சம் உள்ள மனையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நம் மனையினுடைய அகலம் குறைவாகவும் நீளம் அதிகமாகவும் இருக்கிற பட்சத்தில் இது கேதுவின் மனை என்று சொல்லப்படுகிறது. சோ இத்தனை வகையான கிரகங்களுக்குரிய மனைகள் இருக்கிறது. இதுல எது நல்லது அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு முற்படுறீங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா உங்களுடைய தொழில் கர்மா, நீங்கள் எந்த கிரகத்தை மையப்படுத்தி உங்கள் சனி பகவான் இருக்கிறாரோ அதற்கு உரிய மனை உங்களுக்கு நன்மை செய்யும். எந்த மனையும் தீமை கிடையாது, எந்த மனை அதிக நன்மையும் கிடையாது. நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ப அதற்குரிய திசை மனைகளை நம்ம தேர்ந்தெடுத்து எந்த மனையாக இருந்தாலும் வடக்கிலும் கிழக்கிலும் அதிக காலியிடம் அமைத்து கட்டுகின்ற மனை நம் வாழ்க்கையில் என்றைக்குமே முதலாளித்துவத்தையும் முன்னேற்றத்தையும் விரைவாக வழங்கும். ஆகையினால் நீங்க எந்த தொழில இருக்கீங்க, நீங்க எந்த கிரகம் சம்பந்தப்பட்ட தொழில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிரணவ வாஸ்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை பத்தின தெளிவான வீடியோ வந்த வண்ணமே இருக்கும்.